அனைவருக்கும் வணக்கம். இது யூடியூப் சேனல் ட்ரேடிங் வியூ தமிழ். இதில் டெய்லி மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக நிஃப்டி 50 இண்டெக்ஸ் டெய்லி பேசிஸில் எப்படிலாம் ட்ராவல் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. மார்க்கெட்டுக்கு இதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்ட்டு டெய்லி வீடியோவாக மார்க்கெட் முடிச்சதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணிட்டு வந்துருக்கோம். அந்த வகையில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்குது, ஒய் டேட்டா என்ன சொல்லுது, மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, மார்க்கெட்டுக்கு இதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சம் லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த லெவல்ஸில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிருக்கா இல்லையா, நிஃப்டியோட எக்ஸ்பைரி எப்படி நடந்து முடிஞ்சிருக்கு, வரக்கூடிய நாட்களில் மார்க்கெட் எப்படி ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் முக்கியமான நியூஸஸ் 2-3 இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க. ஸோ நம்ம கொடுத்துருந்த லெவல்ஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஒன்றா வந்து 23,350 சொல்லியிருந்தோம். சப்போர்ட் 23,200. அதுக்கும் மேலே மார்க்கெட் வந்துச்சுன்னா இந்த எல்லோ கலர் லைன் ஒரு சப்போர்ட் ஆஸ் வெல் அஸ் ரெசிஸ்டன்ஸ் 23,489. சப்போஸ் மார்க்கெட் அதுக்கும் மேலே போகுது அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் 23,782 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ மார்க்கெட்டை என்ன பண்ணாங்க அப்படின்னா, மார்க்கெட்டை ஸ்ட்ராங்காக கன்சல்ட் பண்ணிட்டாங்க. ஒரு அரௌண்ட் ஒரு 9:30 9:45 கிட்டேயே வந்து மார்க்கெட்டை வந்து நிறுத்திட்டாங்க ஒரு இடத்துல. ஒரு 200 பாயிண்ட் கிட்ட மார்க்கெட்டை டவுன் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு 50 பாயிண்ட்டு மேலே ஏற்றி மார்க்கெட்டை ஸ்ட்ராங்காக கன்சல்டேட் பண்ணிட்டாங்க. அதாவது இங்கேருந்து மார்க்கெட்டை ஃபால் பண்ணி நம்மளுடைய சப்போர்ட் ஒன்றையும் பிரேக் பண்ணி கீழே வந்தாங்க. பட் அதுக்கப்புறம் மார்க்கெட்டை ஸ்ட்ராங்காக ஒய் டேட்டா பில்ட் பண்ணி இந்த இடத்துல இப்படி கன்சால்டேட் பண்ணிட்டு முடிச்சிட்டாங்க. ஓகேங்களா, அதாவது 23,350 ரேஞ்சிலே மார்க்கெட்டை முடிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் க்ளோசிங் வந்து 23,346, அதாவது 23,350 கீழே தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா, மார்க்கெட்டில் ஃபர்தராக ஒரு ஃபால் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ குளோபல் வைஸில் நியூஸ் பார்த்திங்கன்னா, அதானி குரூப் இருக்குல்ல, ஸோ அந்த அதானி குரூப்பை வந்து யூஎஸில் இப்போ நமக்கு வந்து என்எஸ்சி பிஎஸ்சிக்கு செபி அப்படின்ற ஒரு ரெகுலேட்டரி கண்ட்ரோல் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி யூஎஸ்லேயும் ஒரு கண்ட்ரோல் போர்ட் இருக்குது. அவங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, அதானி இப்போ வந்து அதானி குரூப்ஸ் வந்து யூஎஸில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து நிறைய லஞ்சம் கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி நியூஸஸ் வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி நல்லாவே ஃபால், அதுவும் இல்லாமல் இன்றைக்கி எக்ஸ்பைரின்றனால கன்சால்டேட் பண்ணி முடிச்சிட்டாங்க. நாளைக்கு மார்க்கெட் ஃபால் ஆகுமா, அதாவது இந்த இடத்துல 23,350 இப்படி ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்றது தான் பொறுத்த வருது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், ரஷ்யா உக்ரைனுடைய போரும் வந்து ரொம்பவே மோசமான நிலையில் தான் போயிட்டுருக்கு. என்ன தான் வந்து ஒரு மார்க்கெட்டு இது அளவுக்கு டவுன் ஆகுது, அதெல்லாம் இருந்தாலுமே இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு பார்த்திங்கன்னா அங்கே பாதிக்கப்படுறது ஒரு பொதுமக்கள் தான் இருப்பாங்க. ஸோ அது ரொம்பவே மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ அந்த போருமே வந்து நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டை கண்டிப்பாக இம்பேக்ட் பண்ணும். ஸோ நாளைக்கு இதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு சப்போர்ட் இன்றைக்கி வந்த டேலோ என்ன டேலோ அப்படின்னா 23,266 தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட். சப்போஸ் மார்க்கெட் அதை பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா செகண்ட் சப்போர்ட்டாக மார்க்கெட்டுக்கு எது இருக்கும் அப்படின்னா 23,100 வரைக்கும் மார்க்கெட் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் அதையும் பிரேக் பண்ணாங்க அப்படின்னா 23,000, அதாவது 23,000ன்ற ஒரு ரவுண்ட் ஃபிகர் வரைக்கும் மார்க்கெட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதுக்கு அடுத்த மேஜர் சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 22,900 இதுதான் வந்து ஒய் டேட்டா படிக்கான சப்போர்ட். ஸோ நான் வந்து ஒரு ரவுண்ட் ஃபிகராக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 23,000. அதாவது நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, நெக்ஸ்ட்டு மார்க்கெட் ஃபால் ஆச்சுன்னா ஒரு 200 to 300 பாயிண்ட்ஸ் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 23,350 23,000 வரைக்கும் மார்க்கெட் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ நாளைக்கு இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக வந்து இந்த ஜோன், அதாவது 23,350 அப்படி இல்லைன்னா நம்ம இதை கூட வச்சுக்கலாம். 23,368 வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போஸ் மார்க்கெட் அதுக்கும் மேலே வருது அப்படின்னா, இதை கூட நம்ம வச்சுக்கலாம்.
23,413. சப்போஸ் மார்க்கெட் அதுக்கும் மேலே வராங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 23,782. மார்க்கெட் அதையும் பிரேக் பண்ணி மேலே வராங்க அப்படின்னா 23,873, அதாவது 23,850. சப்போஸ் மார்க்கெட் அதையும் பிரேக் பண்ணி மேலே வராங்கன்னா 24,000ன்றது வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய லெவல்ஸ். இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வச்சுக்கோங்க, இல்லை ஒரு பேப்பரில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு உங்களுடைய ட்ரேடிங் செஷனில் ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அது ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். இது எல்லாமே டெய்லி மார்க்கெட்டில் நடக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவும் கூடாது. அப்படி நடக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஸோ நீங்களும் ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து மார்க்கெட்டை டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வரும். அதை எப்படி பெட்டராக பண்ணலாம் அப்படின்றத யோசிங்க. ஸோ உங்களோட ரியல் மணி வச்சு ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 months பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேடிங் பண்ணும்போது தான் உங்களுக்கு மார்க்கெட்டில் நடந்தால் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும், எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பேப்பர் ட்ரேடிங்கில் மட்டும்தான் தெரிய வரும். ஸோ ப்ராப்பராக பேப்பர் ட்ரேடிங் பண்ணிவிட்டு உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எப்படி ட்ரேட் பண்ணலாம், எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்ற பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க்கெட் வந்து ஹையர் லெவலில் சுத்தமாக ஸ்ட்ரென்த்து இல்லை. இன்னொரு நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்ன நடக்குதுன்னா, ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கன்சால்டேஷன் நடந்துச்சு, ஞாபகம் இருக்குங்களா? அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிவிட்டு இங்கேயே கன்சால்டேட் ஆகிட்டு மார்க்கெட் அதுக்கப்புறம் தான் ஃபால் ஆச்சு. ஸோ மறுபடியும் ஒரு ஜோன்லேயே மார்க்கெட் சுற்றலாம். அது எந்த ஜோன்னா, இந்த 350, 23,350லேருந்து இந்த 850 வரைக்கும் மார்க்கெட் இப்படியே ட்ராவல் ஆகிட்டு ஃபால் ஆகலாம். அப்படி இல்லைன்னா இங்கேருந்து ஒரு பவுன்ஸ் பேக்காக எடுத்துக்கிட்டு மார்க்கெட் இப்படி மேலேயும் போகலாம். ஓகேங்களா? அது எப்படி வேணால் வரலாம். பட் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் கண்டிஷனில் இப்போ அதானி குரூப்ஸ்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் ஒரு பேட் நியூஸஸாக தான் இருக்குது. ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் பார்த்திங்கனாலும் கண்ட்ரிஸ் உள்ள வார்ஸ் போயிட்டு தான் இருக்குது. ஓவராலாக நம்ம மார்க்கெட்டும் செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி பார்க்கும்போது மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவாக தான் இருக்குது. அரௌண்ட் ஒரு வந்துருச்சு மார்க்கெட் ஒரு 7 to 8% கிட்ட கரெக்ஷன் வந்துருச்சு. ஸோ இன்னும் கூட கரெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே நம்ம இந்த வீக் வரக்கூடிய வீக்லி அனலைசிங் ரிப்போர்ட்டில் நம்ம இந்த வாரம் ஃபுல்லாக என்ன நடந்திருக்குன்றதையும் பார்க்கலாம். ஸோ நாளைக்கு வந்து சென்செக்ஸோட எக்ஸ்பைரி இருக்குது. சென்செக்ஸோட ஒய்டேட்டா என்ன சொல்லுதுன்னா, கால் சைடு தான் அதிகமான ஒய்டேட்டா பில்ட் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னு தான் சென்செக்ஸ் ஒய்டேட்டாவும் சொல்லிகிட்ருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி மார்க்கெட் ட்ரேட் ஆகிருக்கு என்னன்றத எல்லாத்தையுமே நம்ம வீக்லி அனலைசிங் ரிப்போர்ட்டில் பார்க்கலாம். எப்பயுமே சொல்கிறதா, மார்க்கெட்டு வந்து ஏறும்போது பொறுமையாக ஏறும், இறங்கும்போது தான் சடன் ஃபால் இருக்கும். உங்களுக்கான ட்ரேடிங் செட்டப் வந்தால் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கான ட்ரேடிங் செட்டப் வரலை, இல்லை எனக்கு டவுட்ஃபுல்லாக இருக்குது, இல்லை எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, இந்த மாதிரி எந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வந்தாலும் தயவுசெய்து ட்ரேடே பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு ட்ரேடு வந்து எடுக்கிறது முக்கியம் இல்லை, யார் வேணால் ட்ரேட் பண்ணலாம், யார்கிட்ட காசு இருந்தாலும் ட்ரேட் பண்ணலாம். அதை ப்ராஃபிட்டபுளாக மாற்றுறது தான் வந்து இருக்குது. அது எல்லாராலையுமே ப்ராஃபிட்டபுளாக மாற்ற முடியாது. உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ப்ராஃபிட்டபுளாக மாற்ற முடியுமா முடியாதான்ற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா தயவுசெய்து ட்ரேடே எடுக்காதீங்க, ஹோல்ட் பண்ணுங்கள். ட்ரேட் எடுக்காமல் மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள், ஜஸ்ட் வாட்ச் பண்ணி பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேடிங்கில் உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியுதா, லாஸ் பண்ண முடியுதான்றதை நீங்கள் பாருங்கள். உங்களே நீங்கள் ஏமாற்றிக்காதீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பேப்பர் ட்ரேடிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உட்காருவாங்க. ஒரு 5 ட்ரேட் எடுக்கிறாங்கன்னா அதில் ஒரு 2 ட்ரேட் லாஸ், ஒரு 3 ட்ரேட் ப்ராஃபிட்னா அவங்க அந்த 3 ட்ரேட் ப்ராஃபிட்டை மட்டும் தான் பார்ப்பாங்க. ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய லாஸ் ஆன ட்ரேட்ஸ்லாம் நம்ம எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். எந்த தப்பு பண்ணணும், என்ட்ரியில் தப்பு பண்ணுமா, ஸ்டாப் லாஸில் தப்பு பண்ணுமா, இல்லை டார்கெட்டில் தப்பு பண்ணுமா, இந்த மாதிரி எதுக்காக வந்து பேப்பர் ட்ரேடிங் பண்ண சொல்கிறாங்க. உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும், ப்ராஃபிட் வரதை மட்டும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறது பேப்பர் ட்ரேடிங் பண்ண சொல்கிறாங்க? கிடையாது. பேப்பர் ட்ரேடிங்கில் தான் நீங்கள் எந்த அளவுக்கு வேணால் தப்பு பண்ணலாம். ஓகேங்களா? இதுவே நீங்கள் அந்த ரியல் ட்ரேடில் அந்த தப்பு பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட காசே இருக்காது. பேப்பர் ட்ரேடிங்கில் அந்த மாதிரி கிடையாது இல்லை. ஸோ அதெல்லாம் வந்து உங்களை நீங்கள் ஏமாற்றிக்காமல் அடுத்தவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வேலையை பண்ணாமல் உங்களுக்கு உண்மையாக நம்ம இதுலேருந்து கற்றுக்கிட்டோம், நமக்கு ஒன்றுமே தெரியாது. ஆக்சுவலாக வந்து யாருமே இதை பற்றிலாம் படிச்சலாம் இருக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் ஒரு இன்ஜினியரோ டாக்டரோ இல்லை ஒரு டீச்சராக இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து காலேஜில் அதை பற்றின சிலபஸ் இருக்கும், அதை பற்றின ட்ரைனிங் இருக்கும், அந்த மாதிரி தான் போயிருக்கும். பட் ஷேர் மார்க்கெட்டுன்னும் போது நம்மளாக பார்த்து எல்லாத்தையும் கற்றுக்க வேண்டிய இடம் தான். ஸோ அதனால் மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்லாம் நீங்கள் யோசிச்சுக்கலாம் இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. ஸோ கற்றுக்க ஆரம்பிங்க. அட்லீஸ்ட் உங்களுக்கு எதுவுமே தெரில அப்படின்னாலும் டெக்னிக்கலாக மார்க்கெட்டை அனலைஸ் பண்ண கற்றுக்கோங்க. இது என்ன பேட்டர்ன், இந்த மாதிரி கேண்டில் ஸ்டிக்ஸ்னால் என்ன, இது என்ன பேட்டர்னில் இருக்குது, ஹெட் அண்ட் ஷோல்டர்னு சொல்கிறாங்க, டபுள் டாப்னு சொல்கிறாங்க, டபுள் பாட்டம் சொல்கிறாங்க, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன,
இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கோங்க. ஒரே நாள் எல்லாத்தையும் போட்டு பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்துடும். பட் நம்ம அது எல்லாத்தையுமே ஒரே நாளில் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே ஓவர் நைட்டில் வந்து எல்லா வீடியோஸையும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தால் வேலைக்காகாது. கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கோங்க. ஒரு நாள் ஒரு விஷயத்தை கற்றுக்கிறீங்கன்னா அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக அந்த விஷயத்தை பற்றியே யோசிங்க. அந்த விஷயம் வந்து மார்க்கெட் நடக்குதா இல்லையா? ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜி அந்த 1 வீக் ஃபுல்லாக நடக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ பொறுமை, டைம் வந்து ரொம்பவே செலவிடணும் நம்ம ப்ராஃபிட்டபுளாக வரணும் அப்படின்னா. ஸோ பொறுமையாக இருங்க. அந்த பொறுமை உங்களுக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டில் காசு சம்பாதிச்சு தரலனாலும் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை சொல்லித்தரும். ஓகேங்களா? ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க, சேஃபாக இருங்க, ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க. நன்றி, வணக்கம்.